ER மாடல். இப்போ வந்து நான் என்டிட்டினா வந்து ரியல் வேர்ல்ட் இட் இஸ் யூஸ் ஃபார் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ரிலேஷன்ஷிப் வந்துட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும், என்டிட்டினா வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். வந்துட்டு அட்மின் வெப்சைட் ப்ராடக்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்டிட்டி. இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து மேனேஜ். இப்போ அட்மினுக்கும் வெப்சைட்டுக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னா மேனேஜ் பண்ணுற வந்து ரிலேஷன்ஷிப். அப்புறம் வந்து ப்ராடக்ட் கேரக்டரிஸ், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதெல்லாம் வந்து கேட்டகரி ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுற ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கஸ்டமரும் அப்புறம் ஆர்டர் எல்லாம் வந்துட்டு என்டிட்டி மேக் வந்துட்டு இது ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு மோனா இது வந்துட்டு ரிலேஷன்ஷிப் பற்றி நெக்ஸ்ட் பேசுவோம். ஸோ இஆர் டயக்ராம் என்ன, ஒரு டேட்டா பேஸில் இருக்கிற என்டிட்டிஸில் அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டயக்ராமேட்டிக் வியூவாக போடுறது தான் இஆர் டயக்ராம். ஸோ அதில் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது: என்டிட்டி, ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ். நான் வந்து ரிலேஷன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். ரிலேஷன்ஸில் கார்டினாலிட்டி ரேஷியோஸ்னு சொல்லுவோம். அது வந்து 1 to 1, many to many, many to 1 and 1 to many சொல்லுவோம். இதில் வந்து இப்போ அட்மின்னா அட்மினுக்கும் வெப்சைட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து 1 to 1. ஏன்னா ஒரு அட்மின் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப். எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஒரு இன்னொரு என்டிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் கார்டினாலிட்டி ரேஷியோ. அப்புறம் வெப்சைட்டுக்கும் ப்ராடக்ட் கேட்டகரிக்கும் இருக்கிற கார்டினாலிட்டி ரேஷியோ வந்து 1 to many. அது ஏன் அப்படின்னா வெப்சைட் வந்து ஒன்று தான், ஆனால் அதில் இருக்கிற ப்ராடக்ட் கேட்டகரி வந்து மெனியாக இருக்கும். ஸோ 1 to many. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரியில் வந்து நிறைய மெனி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ 1 to many ரிலேஷன்ஷிப். கஸ்டமர் வந்து ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் அவர் வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறைய போட்டுருக்காங்க. ஸோ 1 to many ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ஒரு ஆர்டர் இருக்குன்னா அந்த ஆர்டர் கீழே நிறைய வந்து ட்ராக்கிங் போடுது. ஸோ இது வந்து 1 to many கார்டினாலிட்டி ரேஷியோ. இங்கே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ வந்து கீ ஆட்ரிபியூட், அதாவது கீ ஆட்ரிபியூட், அதுக்கப்புறம் வந்து மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட். இங்கே வந்து முதல்ல வந்து அட்மினோட நேம், அட்மினோட அவங்களோட ரோலெல்லாம் வந்து ஆட்ரிபியூட் வரும். இது வந்து அட்மினோட ஐடி வந்து கீ ஆட்ரிபியூட் வரும். ஏன்னா அதான் மெயின், அது வந்து நம்ம யூனிக்கான ஐடினால அது வரும். இந்த மாதிரி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எது வந்து கீ ஆட்ரிபியூட்டாக இருக்குன்னா வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து கீ ஆட்ரிபியூட்டாக இருக்கும், வெப்சைட்டோட நேமும் கீ ஆட்ரிபியூட்டாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டோட யூஆர்எல் வந்து கீ ஆட்ரிபியூட், அவங்களோட நேமும் வந்து கீ ஆட்ரிபியூட் தான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஐடி வந்து கஸ்டமரோட நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்பர் வந்து மல்டி வேல்யூ இருக்குது. அதாவது அவங்களுக்கு நிறைய நம்பர் இருக்கலாம், நிறைய ஃபோன் நம்பர் இருக்கலாம், நிறைய கொடுக்கலாம். ஸோ அது வந்து மல்டி வேல்யூ ஆட்ரிபியூட். கஸ்டமரோட ஐடி வந்து கீ ஆட்ரிபியூட் வரும். மீதி இருக்கிறது வந்து ஆட்ரிபியூட், அதாவது வந்து காமர்ஸ் ஆட்ரிபியூட் தான் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்களோட அட்ரஸ் கீழே வந்து அவங்களுக்கு நிறைய அட்ரஸ் கொடுத்துருக்கலாம், அவங்களோட ஷீட் அந்த மாதிரி வரணும், அது வந்து காமர்ஸ் ஆட்ரிபியூட் வரும். ஸோ ஆர்டரில் வந்து ஆர்டரோட ஐடி வந்து யூனிக் கீ ஆட்ரிபியூட், இப்போ மற்றது வந்து ஆட்ரிபியூட். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ப்ராடக்டோட டீடைல்ஸ், ப்ராடக்டோட ஐடி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐடி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கீ ஆட்ரிபியூட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அதாவது ட்ராக்கிங் இன்ஃபோட வந்து ட்ராக்கிங் நம்பர் வந்து கீ ஆட்ரிபியூட்டாக இருக்கும். ஸோ மீதியோட ஸ்ட்ரீட் நம்பர், ஸ்ட்ரீட்டோட டோர் நம்பர், அவங்களோட நேமெல்லாம் வந்து காமர்ஸ் ஆட்ரிபியூட்டாக இருக்கும். ஸோ அது வந்து மல்டி இருக்கிறதுனால இதுதான் வந்து மொத்தமாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கோட கீ ஆட்ரிபியூட் மல்டி ரிலேஷன்ஷிப். தேங்க்யூ. நம்ம என்டிட்டி ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்மின் டு வெப்சைட். அட்மினும் வந்து சிங்கிள் பர்சன், வெப்சைட்டுங்கிறது சிங்கிள் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஷாப்பிங் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுறீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுங்கிறது ஒரே ஆப் தான். ஸோ வந்து அட்மினும் 1, வெப்சைட்டும் 1. ஸோ 1 to 1. ஸோ வெப்சைட்டுங்கிறது ஃப்ளிப்கார்ட் சொன்னீங்களா, அதில் இருக்க ப்ராடக்ட் கேட்டகரிஸ். ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஷூஸ், என்ன ப்ராடக்டாக இருக்கலாம், அந்த கேட்டகரிஸ் வந்து மெனி கேட்டகரிஸ் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் மெனி கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ வந்து இது வந்து 1 to many. இதுதான் சரி.
ப்ராடக்ட் கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட் டீடைல்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் வந்து 1 to many. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கே வந்து ப்ராடக்டோட டீடைல்ஸ் வந்து மெனியாக இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி மெனி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் கேட்டகரி டு ப்ராடக்ட் டீடைல்ஸ் வந்து 1 to many. ஸோ கஸ்டமர் அண்ட் ஆர்டர். ஸோ கஸ்டமர், ஸோ நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம்னா மேபி 1 or more than 1 ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஸோ வந்து இதோட ரிலேஷன்ஷிப் வந்து 1 to many. ஆர்டர் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா அதுக்கான ட்ராக்கிங் இன்ஃபோ வந்து ஸோ டிஸ்பேட்ச் ஆயிடுச்சா, ஷிப்பிங் முடிஞ்சா, நமக்கு நிறையா இது வருதுல்ல. ஸோ அது வந்து ஆர்டர்